ரெண்டு காரியம். ஒன்று, பரிசுத்த ஆவியிலே நிரம்பி ஜெபிப்பது. இரண்டாவது, வேத வசனம். இந்த வசனத்தை தியானித்து தியானித்து ஜெபிக்க 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 உங்களை அறியாத ஒரு பரிசுத்தத்தை ஆவியானவர் உங்களுக்குள்ளே கொண்டு வருவார். பரிசுத்த ஆவியிலே நிரம்பி அந்நிய பாஷையில ஜெபிக்க 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 அந்த ஆவியின் அக்கினி உங்களுக்குள்ளே பற்றி எரியும். எப்பொழுதும் ஆவியிலே அனலாயிருங்கள். சாத்தான் நம்மை பாவத்துக்குள்ளே விழத்தட்ட குப்பைகளோட காத்திருக்கிறான். ஒரு இடத்துல அக்கினி பற்றி எரிகிறாரு, கொழுந்து விட்டு எரிகிறாரு. ஒரு வண்டி நிறைய குப்பைகளை கொண்டு வந்தாலும் ஒன்னா அந்த குப்பையை போட்டுக்கிட்டே இருக்க அந்த குப்பை இந்த நெருப்பினாலே சாம்பலாக்கப்பட்டு விடும். அந்த நெருப்பில குப்பை தங்காது, அது அழித்து விடும். உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியின் அக்கினி எரியணும். பரிசுத்த ஆவியின் அக்கினியின் வல்லமையினாலே வசனத்தின் வெளிச்சம் உங்களுக்குள்ள கொழுந்து விட்டு எரியணும். அப்ப சாத்தான் இச்சைகளை போடுவான்.